யூதா புத்தகம் பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த யூதா புத்தகம் ஒரே அதிகாரம் கொண்ட புத்தகம். 25 வசனங்கள் இருக்கிறது. 6 நிமிடத்தில் இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்க முடியும். இந்த புத்தகத்தில் 10 நபர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவது, இந்த புத்தகம் எழுதின யூதாவின் பெயர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது, யூதாவின் உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யாக்கோபு யார் என்றால், யாக்கோபு புத்தகம் எழுதினாரே அதே யாக்கோபு தான் யூதாவின் சகோதரன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புத்தகத்தின் கதாநாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு 3 வில்லன்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் என்று ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகிறேன். 4வதா பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் காயின். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட காயினின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5வதாக கூலிக்காக வஞ்சகம் செய்த பிழையாமின் பெயர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 6வது, ஆண்டவருக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்த கோராவை பற்றி பதிவு இருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு பின்பு சில நல்ல நபர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 7வதாக மோசையின் பெயர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 8வதாக மிகாவேலின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9வதாக ஏனோக்கின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10வதாக ஆதாமின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக 10 நபர்களுடைய வாழ்க்கையில் உள்ள குணாதிசயங்களை இந்த ஒரே அதிகாரத்தில் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்தில் 3 முக்கியமான பட்டணங்களை பற்றியும் நாம் பார்க்கலாம். எகிப்தை பற்றியும், சோதமை பற்றியும், கொமராவை பற்றியும் நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் சில நபர்களுடைய பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் அவர்களுடைய தன்மையை பற்றியும் நாம் பார்க்கலாம். பரியாசக்காரர் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முறுமுறுக்கிறவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவபக்தியான பாவிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகம் வலியுறுத்தக்கூடிய பாடம் என்னவென்றால், கள்ள போதகர்கள் அநேகர் கள்ள உபதேசங்களை கொண்டு மக்களை வஞ்சிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வஞ்சனையில் நீங்கள் விழுந்து விடாதீங்கள். உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். சாதாரணமாக அல்ல, வலுவாய் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். வலுவாதபடி காக்கிற பரலோகத்தின் தேவன் நாம் வஞ்சகத்தில் வலுவி விழுந்து விடாதபடிக்கு நம்மை காப்பார் என்ற அழகிய நம்பிக்கையை விட்டு செல்கிறார் யூதா. இந்த புத்தகம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன், பைபிள் ஸ்கூல்.